எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெலுங்குல ஒரு காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு ஸ்லம்டாக் ஹஸ்பண்ட் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லக்ஷ்மணன் அப்படின்றது அவரோட பேர். கல்யாண கோலத்துல லாக்அப்ல தள்ளப்பட்டு கிடப்பார். ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாக்கிட்டையும் சார் நான் எந்த தப்பு பண்ணல, என்னை விட்டுடுங்க சார்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க. ஐயா அவராலையும் எதுவும் பண்ண முடியாது, போ ஒழுங்கா போய் உட்காரு போன்னு சொல்ல அதே செல்ல இவர் கூட இருக்க இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எதுவும் ஆகாது, நீ வந்து உட்காருப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லு, கல்யாண கோலத்தோட இருக்க, கண்டிப்பா உன்னை வெளியெடுக்க நான் ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்றேன். சல்மான் கான் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கான், தரமா பேசி எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான். அதுக்கு முன்னாடி நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அங்க இருக்கிற கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு நாயை கல்யாணம் பண்ணிட்டாயா, அதனாலதான் இங்க இருக்காருன்னு சொல்ல பயங்கரமா சிரிக்கிறார். என்னடா இது, நாயை கல்யாணம் பண்ணிக்கினியா, நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியா, அப்படி அந்த நாய்கிட்ட எதை பார்த்துட்டா மயங்கி கல்யாணம் பண்ண, கொஞ்சம் சொல்ல கேட்போன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் வழி உங்களுக்கு சிரிப்பா தெரியுது இல்ல சார், இருந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாரு. மோனிகா அப்படின்ற மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்களோட வீட்டுல போன் பேசிக்கிட்டோம், இவரோட வீட்லயே போன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரொமான்ஸ். ஒரு முத்தத்தை தர முடியுமா அப்படின்ற மாதிரி போன்லயே முத்தம் கொடுத்துக்கலான்னு போங்க. இவரோட அம்மா கரெக்டா அங்க வராங்க. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, வயசானாலே போதுமே இந்த மாதிரி வேலைகள்ல இறங்கிடுவேன், கொஞ்ச நாள் உன்னால அடக்கிக்கிட்டு இருக்க முடியாதா, போன்ல யார் கூடடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு போனை வாங்கி பயங்கரமா திட்ட. எதிரில் இருக்க மோனிகாவும் உன் பையன் ஒழுங்கா இருந்தா நாயை அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு கட் பண்ணிட்டு போறாங்க. இதனால இவருக்கு பயங்கரமான அடி. இனிமேல் இந்த காரியம் ஏதாவது நடந்ததுன்னு வையா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோவும் வேற ஒரு முடிவு எடுக்கிறார். வீட்டுல போன் பேசினா தானே பிரச்சனை, பார்க்குக்கு போவான், அங்க யார் டிஸ்டர்ப் பண்ணுவான், பார்க்கு கூட்டு போய் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வர்றாரு. பொது இடத்துல இந்த மாதிரி பண்ணலாமா, இது தப்பு இல்ல, ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு நடக்குதான்னு சொல்ல என்ன சார் விளையாடுறீங்களா, வீட்டுக்கு போனா எங்க அம்மா துரத்துது, இங்க வந்தா நீங்க துரத்துறீங்க, ஆனா அது மட்டும் இல்லாம நான் மட்டுமா இங்க இருக்கேன், எவ்வளவு காதல் ஜோடி மரத்துக்கு மரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையும் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானு சில ரைட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவரை வெறுப்பேற்றுற மாதிரியும் முரண்பாடாவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. இவரும் சரிப்பா நீ இவ்வளவு சொல்லிட்ட, பொது இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன்னு உனக்காக நான் ஒரு ஐடியா சொல்லுவா. இப்ப லாக்டவுன் அப்படின்றதுனால பஸ் டிப்போல எல்லாம் யாரும் வர்றது கிடையாது, நீங்க ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அங்க போய் பண்ணுங்கடா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாம் பண்ணாதீங்கடான்னு சொல்ல கட் பண்ணி இவரும் இந்த ஐடியா செம்மையா இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு ஒரு ஆள் இல்லாத பஸ்ல ஏறிட்டு இனிமே நம்ம யாராலையும் தடுக்க முடியாது, இதை வந்துகிட்டு இருக்கேன் செல்லம் அப்படின்னு மாதிரி முத்தம் கொடுக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து பஸ்ஸை யாரோ வேகமா தட்டுறாங்க. அட எவன்டா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வந்து கதவு திறக்க அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா அவர் தான். சார் என்ன சார் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க, நீங்களே இங்க வந்து தட்டா என்ன அர்த்தம்னு கேட்க நேத்து அவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தல, இப்ப கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில இந்த மாதிரி பண்றது தப்புப்பா, இதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம்ல, இந்த பிளான் எப்படி தெரியுமா, ஒயின் ஷாப்பை கவர்மெண்டே அப்ரூவ் கொடுத்து திறக்கும், சரக்கு குடிச்சிட்டு வந்தா ஓவர் ட்ரிங்கிங் அப்படின்னு மாதிரி அரெஸ்ட் பண்ணும் இல்லையா, அதே மாதிரிதான் ஒழுங்கு மரட்டா ஸ்டேஷனுக்கு நடறான்னு சொல்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுடுங்க நான் வரேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போறாரு. போட்டு பொழந்து எடுத்துடுறாங்க. என்கிட்ட நெக்கலாவோட பேசுறேன்னு இவர் பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. இதுக்கு மேல அந்த பொண்ணு கூட நீ சுத்தணும்னு நினைச்சேன்னு வையன், கல்யாணம் பண்ணிட்டு சுத்து, யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது, காதல் அப்படின்ற பேர்ல சுத்தினாதான் இந்த மாதிரி ஐடியெல்லாம் நீ வாங்க வேண்டி இருக்குன்னு சொல்ல முடிவு பண்ணிட்டாரு கல்யாணத்தை பண்ணணும்ன்றதுக்காக. இதனால வீட்டுல அவரோட அம்மா கிட்ட இவர் பேசுற மாதிரியும் மோனிகா வீட்டுல அவங்களோட அம்மா அப்பா கிட்ட அவங்க பேசுற மாதிரியும் காமிக்கிறாங்க. ரெண்டு சைட்ல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு. இந்த வயசுல கல்யாணம் கேக்குது அவங்களுக்கு, அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது ஓடி போங்க கருத்து. ஆனா இவங்க அடமெண்டா நிக்கிறாங்க, எனக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல நைட்டோட நைட்டா நான் காணாம போயிடுவேன், அதுக்கப்புறம் குடும்பம் மாற போச்சுன்னா எனக்கு கேட்க கூடாதுன்னு மிரட்ட ரெண்டு ஃபேமிலியிலும் சரி பண்ணிதான் வைப்பமே முடிவு பண்றாங்க. கட் பண்ணி கும்பலா உட்காந்து நல்ல நாள் குறிச்சு இவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயரை கூட்டு வராங்க. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரிங்கம்மா நீங்க எப்ப பிறந்தீங்க உங்க ஜாதகத்தை கொடுங்க, நல்ல நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு தெரியாது, ஜோசியமும் வாழ்க்கையில இதொலி பார்த்ததே இல்லைன்ட்டு. அப்ப எங்கம்மா பிறந்தாங்கன்னு கேட்க நல்லா ஞாபகம் இருக்கு, சிரஞ்சீவி படம் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்குதான் இவங்க அப்பா என்கிட்ட மொரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு, அன்னில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல ஐயர் தலை மேல கைய வச்சுட்டு இந்த மாதிரி சொன்னா எப்படிமா உங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்ல அப்படின்றதுனால நான் ஒரு யோசனை சொல்ல வந்துட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அது என்ன
அப்படின்னா இவங்க 2 பேர்கிட்டயும் எதுவும் இல்ல இல்லையா, அதனால இதை டிஸ்டி கழிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ இருக்காரு, அவர் ஏதாவது ஒரு மரத்தையோ இல்ல நாயவோ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அது மூலமா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற திஷ்டி எல்லாமே கழிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஹீரோ இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்படி ஒத்துக்கல அப்படின்னா உன் அம்மா முதற்கொண்டு உன் மாமியாரு இல்ல உனக்கு வர போற பொண்டாட்டி 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் இறந்து போவாங்க. இருக்கிற பரிகாரத்தை தான் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு ஐஸ்வர்யா ராய் பார்த்திருக்கல, அவங்க தன்னோட கணவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு மரத்தை கல்யாணம் பண்ணாங்க. அது மாதிரிதான்ப்பா இதுவும். இதை பண்றதும் பண்ணாததும் உன் விருப்பம் தானே சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நான் இறந்து போனா பரவாயில்லடா உனக்கு, அம்மா வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த கல்யாணம் வேணும் அப்படின்னா நீ 2த்துல அதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. சரி ஒரு மரத்தை கல்யாணம் பண்ணி வேலையை சுலபமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காதலியை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு முனைப்புல இந்த விஷயத்தை அவரோட நண்பர்கிட்ட ஷேர் பண்ண, ஆனா அவர் பாத்தீங்கன்னா மரத்தை கல்யாணம் பண்றதுல வேணாண்டா, மரம் எவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசு தாலியை கேட்டு போனீங்கன்னா என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாம முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ண போற மரத்தை கட்டிக்கிட்டே அப்படின்னா என்னடா அது நல்லாவே இல்லை, நம்ம வேணா ஒரு நாயை கல்யாணம் பண்ணிக்க வைக்கலாம், அதுதான்டா அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்ல இவர் சரக்க போட்டு யோசிக்கிறாரு. ஓகே நாயவே கல்யாணம் பண்ணிக்கலாம், சீக்கிரமா அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடியும்னு சொல்ல அடுத்த நாள் காலையில ஐயரை கூப்பிடுறாங்க. நாயை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும், நல்ல டேட்டா பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல ஒரு 3 நாள் கழிச்சு சொல்றாரு. அந்த நாள் நாயை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரமே இன்னொரு 4 நாள் இருக்கு, அப்போ மோனிகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல இவர் 3 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு நாயை பிடிச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல தான் இவரோட நண்பர் தெரு நாயில வேணாண்டா அது சொறி பிடிச்சி தெரியும், அதை கல்யாணம் பண்ணா என்ன ஆகுறது, நம்ம வேணா ஒரு வெளிநாட்டு நாயா 10 கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், உனக்கு இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வைக்கிறேன்னு பாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு நபரோட வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன் ஃப்ரெண்டு சொன்னாப்பா, கண்டிப்பா இதுக்கு நான் உதவுறேன், என்னோட பேபியை நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே போதும் சார் பேபியை கூப்பிடுங்க நாங்க பொண்ணு பார்த்துட்டு கிளம்புறோம்னு சொல்ல பேபின்னு கூப்பிட்டு அந்த நாய் ஓடி வந்து அந்த ஓனர் முன்னாடி வால் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுது, நல்ல நாயா தான் இருக்கு, இதை நாங்க கூட்டு போறோம் ஆனா செலவு எவ்வளவு ஆகும் தெரியலையேன்னு சொல்ல அந்த நபர் காசை பத்திலாம் நீங்க வரி பண்ணிக்கவே வேணாம், உங்க பிரச்சனை தீர்ந்தா போதும், எனக்கு மத்தபடி காசெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோவும் இவரோட நண்பரும் வெளியே வராங்க. இப்ப என்னடா பண்றது, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு ஹீரோவும் கேட்க அதை விடுமாப்ல எல்லா இடத்துலயும் பேனர் அடிச்சு இன்விடேஷன் வச்சு இந்த கல்யாணத்தை அமோகப்படுத்திட்டுறேன்னு சொல்லி பேனர் அடிச்சு வீடு வீடா இன்விடேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஷாக்கு, நாயை கல்யாணம் பண்ணிக்க போறானா நாயை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நிறைய கூட்டம் சேருது. ஆனா அது கூடவே மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரிய ஹீரோவோட நண்பரை பேட்டி எடுக்கிறாங்க. உலகத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பண்ண என்ன என் நண்பனோட பரிகாரமா இதை பண்றான், ஆனா அந்த நாய்கிட்டையும் நாங்க சம்மதத்தை வாங்கியாச்சு, பேபியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கதா போறாங்கன்னு சொல்ல கட் பண்ணி பேபி கழுத்துல ஹீரோ தாலி கட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே அச்சதை எல்லாத்தையும் போட்டு சந்தோஷமா வாழ்த்துறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு முதல் இரவு இல்லையா, இதனால இவரோட நண்பர்கள் எல்லாருமே அப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் ஒரே கன்ஃபியூசரா இருக்கடா அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோ முதல் இரவு இல்லையா, நாய்க்கு பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை போட்டு நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்க தெரியுமா, சந்தோஷமா சாப்பிட்டு பேபின்னு சொல்லிட்டு இவரோட காதலி கிட்ட போனை பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில பேபிய வாக்கிங் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தெருவுல கூட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப நாய் கூட விளையாடிக்கிட்டே இருக்கத நிறைய பேர் பாக்குறாங்க. என்னடா இது ரொமான்ஸ் ரோட்ல ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ண அந்த சமயம் பார்த்து இவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. தன்னோட கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கணும்னு கூட்டு போக இந்த நாய் பாத்தீங்கன்னா அங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த சமயம் பார்த்து முனிசிபாலிட்டி வண்டி இருக்கு இல்லையா, அது வந்து அங்க இருக்கிற நாய்கள் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ண எந்த நாயும் சீக்கிரம் மாதிரி தெரியல. அண்ட் பேபி மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்க பார்த்ததும் அந்த நாயை தூக்கிட்டு போகணும்ன்ற முனைப்புல வண்டிக்குள்ள தூக்கி போடுற லெவலுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு வந்து தடுத்து நிறுத்துறாரு. இத பார்த்தா தெருநாய் மாதிரி இருக்கா, கீழே இறக்கி விடுங்கயா முதல்லன்னு சொல்லிட்டு பேபியை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. என்னம்மா நீ நாயை பார்த்துக்க சொன்னா ரோட்ல விட்டுட்டு கிடக்குற, இந்நேரம் அவங்க புடிச்சு போயிட்டு இருந்தா என்ன பண்றது நம்மன்னு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க. இந்த நாயோட ஓனர் வந்துட்டு என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்ட, இது சாதாரண நாய் கிடையாதுமா, என் பொண்ணு மாதிரி, இதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா முனிசிபாலிட்டி வண்டி கிட்ட புடிச்சிட்டு போகிற நிலைமையில பாப்பன்னு எதிர்பார்க்கலாமா, என் பேபியை கொடுங்க நான் இருந்து கூட்டு போறேன்னு கிளம்புற. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் நீ ஒரு நாள் மட்டுமே என் கூட பழகி இருந்தாலும் அந்த நாள் பயங்கர சந்தோஷமா போச்சு, என்னோட மோனிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நீ இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, இதை என்னாலும் மறக்க மாட்டேன்னு நாய்க்கு தலையெல்லாத்தையும் கோதி விட்டு சோகத்துல வழி அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி இப்ப இவரோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும் இல்லையா, அந்த வேலையில இறங்குற இன்விடேஷன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பேபியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்களும் பேபியும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், அம்மா பேபி எங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்ட பேபி வருது. பேபி கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இவரும் மோனிகாவும் மணமேடையில இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு கல்யாணத்தை பண்ணி இவ்வளவு நாள் பண்ண முடியாததை பண்ணி சந்தோஷமா இருக்கிற தாலி கட்டலான்னு போக அங்க ஒரு ட்விஸ்ட். கல்யாணத்தை அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா ஓடி வந்து நிறுத்தாரு. சார் என்ன சார் பண்ண
பண்றீங்க, எங்க போனாலும் தடுத்து நிறுத்துறீங்க. ஓகே, இப்ப கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறீங்க, கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன வேணா பண்ணுங்க, நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்கன்னு சொன்னதா. அதுக்குன்னு முதல் மனைவியை விட்டுட்டு ரெண்டாவது மனைவி கூட இரு நான் எந்த வகையிலயும் சொல்லியாப்பான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க போலீஸ்காரங்களும் பேபி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்திருந்தா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அது பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னு சொல்ல இவரு சிரிக்கிறார். சார், பேபின்றது பொண்ணுலாம் இல்ல, அது ஒரு நாய் சார். நாயோட ஓனருக்கு போன் பண்றா சார் சொன்னாதான் நம்புவார் போல நாயோட ஓனருக்கு போன் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அந்த நம்பரோட போன் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. இதனால கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இந்த கல்யாணத்தை எங்களால நடத்த விட முடியாது, ஒரு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி கூட்டு லாக்அப்ல போட்டிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங் சீன்ல கதையை சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அது இங்க வந்து முடியுது. இந்த கதைகளை கேட்டதும் அந்த நம்பர் பயங்கர ஃபன்னா இருக்கியா, பரவாயில்ல, நான் சல்மான் கான் ஒருத்தன் சொல்லியிருந்தால அவன் இந்த டிவோர்ஸ் கேஸ்ல உனக்கு உதவி பண்ணுவான்னு சொல்ல ஹீரோட நண்பர்கள் எல்லாமே பெயிலோட வராங்க. இதனால இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரிலீஸ் ஆகி போறாரு. ஆனா இவர் மேல பதிஞ்சிருக்க கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு இல்லையா. அதனால அந்த டாக் டிவோர்ஸ் கேஸ் பிரச்சனையோ ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக சல்மான் கான் சொல்லியிருந்தாரு, அவரை போய் பாக்குற நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுத்து உனக்கும் மோனிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். இவர் ஒரு பக்கம் கிளம்ப இன்னொரு சைடு அந்த நாயை வச்சிருந்தாரு, அவர் பாத்தீங்கன்னா மேத்யூ அப்படின்ற ஒரு நபர் கிட்ட போறாரு. இவரு நாயை கல்யாணம் பண்ணி ஏமாத்தனோட விட மாட்டேன், கண்டிப்பா இதுக்கான தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா 25 லட்சம் நஷ்டீடு கொடுத்தாகணும்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கிளம்ப கோர்ட்ல எல்லாரும் ஆஜராகிறாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜு பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஆளுதான், அவரு ஒரு ஃபன்னான டைப் தான். அது அப்படியே இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. முதல்ல பேபி அப்படின்ற ஒரு நாயை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான், இது என்னன்னு சொல்றது, இப்ப டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி வந்து நிக்கிறான். இந்த டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா 20 லட்சம் நஷ்டீடு கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்ல ஹீரோ தரப்புல இருக்க வக்கீலும் அது ஒரு நாய் அனிமலும் மனுஷனும் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த வகையில சாத்தியம்னு சொல்ல இந்த சைடு இருக்கிற நபரும் அப்படியாப்பா, மனுஷன் யாரு, சோசியல் அனிமல் தானே, அனிமல் அப்படின்னு மாதிரி தானே முடியுது, அனிமல் பிளஸ் அனிமல் கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ட் இவர் இந்த கல்யாணத்தை விருப்பத்தோட தான் பண்ணியிருக்காரு. நிறைய போஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு பேனர் எல்லாத்தையும் ஒட்டி வீடு முழுக்க அமர்க்கலை படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. ஒரு அனிமலுக்காக எதுக்கு இவர் இவ்வளத்தை பண்ணணும். சோ இந்த கேஸ ஒரு லீகல் கேஸா கன்சிடர் பண்ணி டிவோர்ஸ்க்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணி இதுக்கான நஷ்டஈட வாங்கி தரணும்னு சொல்ல அங்க இருக்கிற ஜட்ஜு பயங்கரமா யோசிக்கிறார். அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், இந்த கேஸ நான் நார்மல் கேஸா ட்ரீட் பண்றேன் அண்ட் இந்த கேஸையும் நான் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க பயங்கர போதையில. என்னடா இது இப்ப டிவோர்ஸ் கேஸ் கிட்ட வந்துருச்சு, இதுக்கு நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்ல அந்த சமயத்துல தான் ஹீரோ தரப்புல இருக்க சல்மான் பாத்தீங்கன்னா போன் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குற, அந்த நாயை தூக்கிருங்க, அந்த நாயை காணாம போயிருச்சு அப்படின்னா அவங்களால எப்படி கேஸ ரன் பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோவை அந்த நாயை தூக்கலான்னு பிளான் பண்ணி போறாரு. அந்த சமயம் பார்த்து நாயோட ஓனர் கிட்ட மாட்டிக்க இதனால நாயை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. மறுபடியும் கோர்ட்ல காமிக்கிறாங்க இவன் அந்த நாயை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கான். இதுல இருந்தே தெரியுது ஒரு சைக்கோன்ட்டு. அந்த நாயை உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு எந்த கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோன்னு பாருங்க, இது மூலமாவே உங்களுக்கு இவன் எப்பேற்பட்ட ஆள்னு தெரியும். இதனால 2 பேருக்கும் டிவோர்ஸ கொடுத்து நஷ்டஈடா 20 லட்சத்தை அந்த நாய்க்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல இந்த சைடுக்கு ஹீரோவும் ஐயோ அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன், இது ஒரு மூட நம்பிக்கையில பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார்னு சொல்ல நாய்க்காக வாதாடுற வைக்கல அது எப்படிப்பா விட முடியும், மூட நம்பிக்கையா, இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க, இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக மூட நம்பிக்கைன்னு சொன்னா போதுமா, இதுல கண்டிப்பா சட்ட ரீதியா தான் தீர்வு காண முடியும், உனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா நஷ்டஈடா 20 லட்சத்தை கொடுத்து கிளம்பிக்கோன்னு சொல்ல அதை கேட்டுக்கிட்டே இந்த ஜட்ஜு இந்த கேஸ இன்னொரு வாரம் தள்ளி போட்டுட்டு அந்த சமயத்துலதான் ஹீரோனோட வீட்டுல இந்த நியூஸ் எல்லாம் டிவில போய்கிட்டே இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி கேஸ்ல கண்டிப்பா கொஞ்சம் நல்ல முடியவே முடியாது, பல வருஷம் ஆகும், அவங்க 2 பேருக்கும் பொறுத்துக்க முடியல அப்படின்றதால தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க, இப்ப இந்த கேஸ் முடிஞ்சாதான் கல்யாணம் ஆகும் அப்படின்ற நிலைமையில இருந்தேன்னா நீ எப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்க உடனே ஹீரோக்கு போன் அடிச்சு இந்த கேஸ் எப்பதான் முடியும், எங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ள பாக்குவான்னு கேக்குறாங்க. என்னடா சொல்றேன்னு சொல்ல அவருக்கு ஒன்னும் புரியல. கண்டிப்பா இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட சண்டை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒயின் ஷாப்புக்கு போறாரு. அங்க மறுபடியும் சல்மான் கான் போன் பண்ணி இவரோட நண்பர் கிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. அந்த நபர் இதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக ஒரு ஆண் நாயை வாங்கிக்கிட்டு அந்த பேபி இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த 2 நாயும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோன்னு வைய 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது, அதனாலதான் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம்டா அப்படின்னு மாதிரி தான் பிளான். அந்த நாயை கொண்டு போய் விட ஆனா அந்த நாய் பாத்தீங்கன்னா கிட்ட போய் மோந்து பார்த்துட்டு ஓடி வந்தது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது ஏதாவது நடக்கும் வீடியோ எடுத்து இந்த கேஸ்ல இருந்து அவனை காப்பாத்தலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புரிஞ்சு போயிடுச்சு. பேபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது ஆம்பளை நாய், இது ஒண்ணு போதும் இந்த கேஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சல்மான் கானும் இதுக்கு அடுத்த நாளே அது ஒரு ஆம்பளை நாய் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியமே இல்லை இல்லையா.
அதனால இந்த கேஸை தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த ஜட்ஜு பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் நாளைக்கு வழங்கப்படும் சொல்றாரு. கட் பண்ணி ஹீரோயினை வந்து பாக்குறாரு. அவ்வளவுதான் கேஸ் முடிய போது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல அவங்களும் இமேஜினேஷன்ல ஒரு சாங் எல்லாத்தையும் ஆடி முடிக்க கட் பண்ணி பிரசன்ட்ல கோர்ட்டு கூடுது. இன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க ஜட்ஜு பாத்தீங்கன்னா இதுக்கான முடிவுகளை சொல்லணும்னு வாயை திறக்கிறார். அந்த சமயத்துலதான் ஓரின சேர்க்கையாளர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் வந்திருக்கும். அந்த ரூல் எடுத்துக்கிட்டு வேகமா நாயோட ஓனர் வர அதை படிச்சு பார்த்துட்டு நாயோட அட்வொகேட்டும் பயங்கர பூரிப்போட பாத்தீங்களா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. இதே மாதிரிதான் இந்த நாய் ஒரு ஆண் அப்படின்னாலும் இவர் ஒரு ஆண், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போட்டுட்டாங்க. என்னடா இந்த கேஸ் முடியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருந்த எல்லாருக்குமே இது துக்க செய்தியா போயிடுது. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோயினும் கேஸ் முடியும் தானே சொன்னேன், இப்ப இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எனக்கு துபாயில இருந்தெல்லாம் சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கலாம் சொல்ல கடுப்புல இருந்து இவர் செம்ம கத்துரு. காதல் தானே பண்ணிட்டு இருக்கோம், காதலனுக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணலாம்ல, உன்னால கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்க என்னோட இளமை எல்லாமே போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வெயிட் பண்றது, இதுக்கு உடனடியா ஏதாவது சொல்யூஷன் வேணும்னு சொல்ல இவரு கடுப்பாய் திட்டிட்டு நீ வேற வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, ஓ இளமை எதுவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு போனை கட் பண்ண அவங்களும் கடுப்புல நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே மறுபடியும் கோர்ட் கூடுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாமே இந்த மாதிரி எதிரா போயிடுச்சு, 20 லட்சம் கொடுத்தாதான் டிவோர்ஸ் ப்ராப்பரா கிடைக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால ஹீரோவாக இருக்க எல்லாரும் முன்னாடி கை எடுத்து கும்பிட்டு அந்த 20 லட்சம் இருந்தது அப்படின்னா நான் ஏன் அதெல்லாம் பண்ணிருக்க போறேன், என்கிட்ட 10 பைசா கூட இல்ல சார், கூலிங் கிளாஸ் 100 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கவனா என்கிட்ட 20 லட்சம் கேட்டா நான் எங்க போறது, மேபி என்ன கல்யாணம் பண்ணது உண்மைதான் சார், என் சுத்தி இருக்கிறவங்களே என் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மூட நம்பிக்கையில அதை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார்னு கெஞ்ச அந்த நாயோட ஓனர் இருக்கா இல்லையா அவரோட மனசு லைட்டா மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மோனிகாக்கு வேற ஒரு இடத்துல இருந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வர ஹீரோ வேகமா அங்க போய் தடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா மோனிகா உள்ள எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே அவர் சும்மா பொறுக்கி பையங்க, பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே நிறைய பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுல இவனும் ஒருத்தன், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்னு தட்ட மாத்துறாங்க. அண்ட் வெளியில ரவுடி பசங்க எல்லாருமே ஹீரோவை போட்டு அடிச்சு போட மனசொடைஞ்சு போய் தன்னோட காதலி தன்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஆனா அவங்களோட நினைவுகளால வாடிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த நாய் ஓனர் இருக்கார் இல்லையா அவரே போய் பாக்குறாரு. நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணணும், அவளே என்னை விட்டு போயிட்டா, ஆனா இந்த கேஸ் இன்னும் முடியற மாதிரி தெரியல சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்ல அவர் மூலமா தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் போட்டது நானா இருக்கலாம், ஆனா எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே உன் கூட இருக்கா இல்லையா உன்னோட நண்பன் அவன் தான் பாருன்னு சொல்ல கட் பண்ணி அந்த நபர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எதிராக கேஸ போட்டு 25 லட்சம் வாங்க, அதுல 15 லட்சம் நீ வச்சுக்கோ, 5 லட்சத்தை மட்டும் என்கிட்ட கூட பிளான் போட்டு தான் இந்த விஷயங்கள் பண்ணிருப்பார். இதை தெரிஞ்சதும் ஹீரோ ஒரு அடிச்சு விரட்டி ஒரு கட்டத்துல புடிச்சு எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க அந்த சமயம் பார்த்து இந்த நபரோட ஆளுங்க எல்லாம் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்காக பண்ண தெரியுமா, மோனிகாவை நீ லவ் பண்ணலாம், ஆனா உன்னை விட அதிகமா நான் தான்டா லவ் பண்ணேன், அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், எந்த இதுலயாச்சும் பூந்துடணும்ன்ற மாதிரி எல்லா வகையிலும் ட்ரை பண்ண, ஆனா எனக்கு எதிரியா வந்தது நீடா, ஆனா அதையும் தாண்டி ஒரு நாள் ஏன் முன்னாடி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நம்மளாம் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அதனாலதான் ஒரு பிளான போட்டேன், உன்னை ஏதாவது பண்ணி எங்கேயாவது அனுப்பிட்டோன்னு வையன் உள்ள நான் பூந்தரலான்னு, ஆனா என்னையும் தாண்டி வேற ஒரு பையனை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நிக்கிறான், ஆனா அது ஒன்னும் பிரச்சனை இல்லடா, உன்னை நான் கொன்னுட்டேன்னு வைய அவனையும் நான் ஈஸியா போட்டு தள்ளிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு ஹீரோவை கொல்லலான்னு வர அந்த சமயம் பார்த்து பேபி இருக்கு இல்லையா அது ஓடி வந்து அங்க இருக்க எல்லாரையும் கடிச்சு ஹீரோவா அவங்க கிட்ட காப்பாத்துது. அண்ட் இவரும் கண் கலங்கி போய் பேபியை கட்டி பிடிச்சிக்கிட்டால இதுக்கு அடுத்த நாள் காலையில கோர்ட்டு கூடுது. எனக்கு ஒரு முடிவு தோணுச்சு சார், இந்த பேபி கூட நான் வாழ்ந்துக்கிறேன், அதுதான் எனக்கு நல்லதும் கூட, இத்தனை நாள் மனுஷங்க கூட இருந்ததால நான் சாகர நிலைமைக்கு போனதுதான் சார் மிச்சம், அந்த பேபி மட்டும் இல்லன்னு வைங்களேன் இந்நேரம் நான் உயிரோட இல்ல, மனுஷங்களை விட நான் ஏன் நன்றியோட இருக்கு சார், எனக்கு பேபி கூட வாழ்றதுதான் சந்தோஷம் படுது, இதை நான் காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்த முடிவு கிடையாது, உள்ளுணர்வுல இருந்து எடுத்த முடிவுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே கண் கலங்கி போயிடுறாங்க. அண்ட் நாயோட ஓனர் இருக்கா இல்லையா அவரு இவர் கூடிய பேபி அனுப்பி வச்சிட்டாரு, எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நீ மட்டும் என்னை விட்டு போகாம இருக்கல பேபி, அது போதும் எனக்குன்னு நாயை கொஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த நாய் பாத்தீங்கன்னா அங்க வந்து வேகமா ஓடுது, இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த இடத்துல மோனிகா இருக்காங்க இல்லையா அவங்க இருப்பாங்க. அந்த பேபி ஓடி போய் மோனிகாவை தான் கூப்பிட்டு வந்திருக்கும். மோனிகா இவர் முன்னாடி நின்று நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சேன், உன் ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தை எல்லாமே இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, அதனாலதான் உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன், அன்னைக்கு ஏதோ வேகத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி போயிட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததாடா
இல்லடா, எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்னைக்கு முதல்ல என்ன பார்த்து நீ காதலிக்கிறேன்னு சொன்னியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு நீ தான் என் புருஷன். நடுவுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இது என்னைக்குமே மாறாதுடா. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? இன்னைக்குதான் முதல்ல நீ என்கிட்ட காதல சொன்ன நாள்னு சொல்ல இவரு ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டு அண்ட் பக்கத்துல இருக்க பேபியும் இவங்க 2 பேரும் சேரணுன்றதுக்காக குலைச்சிக்கிட்டே இருக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா கல்யாணத்தை எல்லாத்தையும் முடிச்சு முதல்ல காமிக்கிறாங்க. இந்த ஒண்ணுத்துக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்து போராடிட்டு இருக்கோம். இப்பவாச்சும் ஒழுங்கா ஆரம்பிப்பவன் கிட்ட நெருங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம பேபியை வச்சிருப்பாங்க. வெளியில இருக்கவங்க அம்மாவும் டேய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள நாயை வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்கன்னு கேட்க, மோ இப்ப கூட நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பியா, நாங்க என்னமோ பண்றோம் உன் வேலையை பாரமா போமான்னு சொல்லிட்டு இவர் மோனிகா கிட்ட நெருங்க. இதை பார்த்துக்கிட்டே இந்த பேபி பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு கண்ணு மூடுது. அண்ட் இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.